இந்த மிஷன் சாண்ட் ஹவுஸ் வந்து ஒரு ஸ்பானிஷ் ஆர்கிடெக்சர் தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா இது 1720 இந்த ஆர்கிடெக்சர் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட எப்போவுமே ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஆர்கிடெக்சர் ஒன்று இருக்குது அப்படின்னா அதை தானே படைகள் வந்து எடுக்கப்படும், அது மேலே நிறைய தாக்குதல்கள் நடத்தப்படும். அந்த மாதிரி இதுலேயும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. 1930s தான் இதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான நிறைய வேலைகளை சரி பண்ணி இதை பழையபடி வந்து சரி பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா விமென் வந்து சர்ச் அண்ட் விமென் ஹவுஸ் ஒய்ஃப் விமென்ஸ் அவங்கெல்லாம் அதிகமாக இதில் இன்வால்வ் ஆகி இதோட பழைய ஆர்கிடெக்சரை மீட்டெடுத்து இது ஒரு சூப்பரான சர்ச்சை மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த விமென்ஸ் வந்து அங்கே இருந்தவங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அவங்க பிரதர்ஸ் அண்ட் அவங்க ஃபாதர்ஸ் அண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ் இவங்ககிட்டலாம் பெர்மிஷன் வாங்கி ஒன்று ஒன்றையும் பண்ணணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்ததா அங்கே இருக்கிற கைட்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தது. அப்போ 1930s பார்த்திங்கன்னா விமன் வந்து இங்கே இந்தியாவில் நம்ம ஒரு பவர்ஃபுல்லாக தான் இருந்திருக்கோம் அப்படின்னு நம்மளால் கண்டிப்பாகவே சொல்ல முடியுது. ஏன்னா நம்ம இப்போ பிக் டெம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா அதிலெல்லாம் விமன் நேம்ஸ் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து 2000 இயர்ஸ்க்கு முன்னாடியே. ஸோ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஃபீல் பண்ணலாம் போல் ப்ரௌடாக அப்படி தான் இருந்துச்சு. அண்ட் இங்கே நிறைய வெல் இருந்துச்சு, ஆனால் வெல்லெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்தது. அண்ட் இந்த பர்டிகுலர் சைட் வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு.